நீங்க பாத்தீங்கன்னா ஐயாவை அன்றாட மக்களுக்கு தொடர்பு படுத்துற பாத்தீங்கன்னா தொடர்புபடுத்துற விஷயம் என்னன்னா முகநூல்ல அவருடைய அறிக்கைகள் வந்துகிட்டு இருக்கும். ட்விட்டர்ல எக்ஸ் தளத்துல அவருடைய அறிக்கைகள் வந்துகிட்டே இருக்கும். இது மாதிரி மக்களோட தொடர்பு உள்ள அந்த எல்லாத்தையுமே முடக்கிட்டாங்க. போலி பாஸ்வேர்டுகளை உருவாக்கி அதெல்லாம் முடக்கிட்டாங்க. இன்ன வரைக்குமே ஐயாவோட பேஸ்புக்கையோ ட்விட்டரையோ ஆப்ரேட் பண்ண முடியல. ஓகே, சரி பரவாயில்ல, வேற ஒரு முகநூல்லாவது அக்கௌண்ட் ஆரம்பிக்கலாம்னு ஆரம்பிச்சா கூட இவங்க ஐடி விங் மூலியமா அதை ரிப்போர்ட் அடிச்சு அதை முடக்குறாங்க, அதை ஓபன் பண்ண முடியல. சரி, அப்ப இது எதுக்கு சொல்றேன்னா, ஐயாவை முடக்கணும், மூலையில உட்கார வைக்கணும், ஒட்டுமொத்த கட்சியும் நம்ம கபலீகரம் பண்ணணுங்கிறதுல இவங்க ரொம்ப தீவிரமா இருக்காங்க. சார் அதனால ப்ராஜெக்ட் பண்ணிட்டு வராங்க. பாஸ்கரன் சார், அதனால அன்புமணி ராமதாஸுக்கு என்ன பெனிஃபிட்டுங்க? ஐயாவை மூலையில் உட்கார வச்சு ஒட்டுமொத்த பார்ட்டியும் கபலீகரம் செய்வது. அவரை யாரு இயக்குறாங்கன்னு தெரியல. ஆனா நீங்க கேட்ட கேள்வி நியாயமான கேள்வி. ஐயாவை முடக்கிறதுனால எப்படி லாபம்னா லாபமே இல்ல. அவருக்கு லாபம் இல்ல, கட்சிக்கு லாபம் இல்ல. ஏன்னா ஐயா தான் இந்த கட்சியோட ஐகான், அவர் தான் அடையாளம். அவர் இல்லாம எதுவுமே இல்ல. அப்படிதான் சார் எல்லா இடத்திலும் டாக்டர் அன்புமணியும் சொல்லிக் கொண்டிருக்கிறார். இல்ல சொல்றாரு, செயல்படுறது மாறி இருக்கு. சொல்றது வேற, செய்யறது வேற.